ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம ரோஹிணியோட வீட்டுக்கு முத்து, மீனா, நம்ம மனோஜ் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தோடனே பயங்கர ஷாக்கில் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அப்செட்டாக வேறு இருந்தாங்க. அதனால் என்னாச்சு தம்பின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணியோட அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு விஷயமா வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமாளித்தாங்க. ஆனால் முடியல அவங்களால. அதுக்கப்புறம் நம்ம குட்டி பையன் இருக்கானே கிறிஷ், அத்தைங்கன்னு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு வந்திருக்காங்களான்னு மீனா கேட்க, இல்லைம்மா சொந்தக்கார பொண்ணுன்னு அவங்க சமாளிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, பக்கத்துலேயே இருந்து ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அதாவது மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இவ்வளோ நேரம் சும்மாவே இருந்தார் கதையில். இன்றைக்கி தாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடச்சிருக்கு. அதனால் அவர் ப்ரூவ் பண்ணுறாராம்மா. ரொம்ப அழுது சீன்லாம் போட்டு என் பொண்டாட்டியை நான் ஏமாற்றிருக்கக்கூடாது, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் அவன் மேலே தான் ரொம்ப லவ்வாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரோஹிணி கேட்கணுங்கிறதுக்கோசரமே சொன்ன மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் ஒய்ஃப் திரும்ப வந்துடுவாங்க, அவங்க அம்மா சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிட்டாங்க. அவங்க கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா போகிற வழியில் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. ஆனால் எதுவுமே தெரியலங்க, என்னாச்சுன்னே புரியல. எனக்கு தெரிஞ்சு கதை எண்டில் தான் நம்ம ரோஹிணியை பற்றின உண்மை வெளியே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறமா ரோஹிணியை கூப்பிட்டு அவங்க அம்மா சண்டை போட்டிருக்காங்க. ரோஹிணி இருந்துட்டு நான் உங்கள் கூடயே இருந்தாரம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இருந்துட்டு இது சின்ன விஷயத்துக்காக இப்படி பண்ணாத, உன் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், பூகம்பமாக வெடிக்கும். அன்னைக்கு மாப்பிள்ளை உன்னை எதுக்கு வரான்னு தெரியாது, அது வரைக்கும் நீ உன் லைஃப்பை வாழு, பையன் நல்ல பையனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இவ்வளோ நாள் இவங்க உண்மையை சொல்லுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களே இன்றைக்கி சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. யாருக்கு முன்னாடி, நம்ம முத்து இவங்கெல்லாம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து மனோஜுக்கு கத்த பார்க்கணுமே, தாங்க முடியலங்க. அதுக்கப்புறம் முத்துக்கும் மனோஜுக்கும் ஒரு பக்கம் சண்டை வர, ஸ்ருதியும் கரெக்டு, இவர் பேச்சை கேட்காதீங்கன்னு. இவங்களுக்கு தான் முத்துனாவே ஆகாதே. மீனா உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.